மூணார் வந்துட்டோம் நேற்று நைட்டு. இப்போ மூணாரில் ரூமில் இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டு ரூம் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்தது, வீட்லேயே செஞ்சு தராங்க. ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துருக்கு காலையில் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே காமிக்கிற பாருங்கள். அதுதான் நாங்கள் எடுத்த ரூம். இங்கே ஒரு பைக்கர் இருக்கார், ரைடர். இங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிறாரு. பெட்லேயே அப்படியே வச்சு உட்காந்து சாப்பிட்றோம். தோசை வந்துருக்கு. ஆளுக்கு 3 தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு கடலைக்கறி, இது வந்து சட்னி, இது வந்து சாம்பார் இப்படி கொடுத்துருக்காங்க. கிளைமேட் வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. நல்லா சுட சுட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கு. நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்கிறேன். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிருங்க. இந்த குளிருக்கு அந்த தோசை சுட சுட சாப்பிட்டதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 காலையில் 11:15 ஆயிடுச்சு. 11:15 ஆகி இப்போதான் ரெடி ஆகிடுச்சுலாம். குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாறிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று பிடிச்ச மழை, நேற்று ஈவினிங் பிடிச்ச மழை ஒன்றும் விடலை. நல்ல மழை பெய்யுற டைம் வந்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ரெயின் வரலாம் இருக்கு. நல்லா டிஷர்ட்லாம் போட்டுட்டு நல்லா வெளில சகன குளிருங்க. போக வீடியோலாம் இருக்கு, வேற லெவலில் இருக்கு. மிஸ்ட் கிளைமேட்லாம் செமையா இருக்கு. ரொம்ப பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேன்னு வேற லெவல். வீடியோ பின்னாடி ஒரு வீடியோ எடுத்து போடணும் பாருங்க, வேற லெவல். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ட்ரெயின் கேஸை போட்டுக்கிட்டு ட்ரெயின் கவரை மேலே போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வெயிட்டிங் கேஸ் கூட லைட்டாக நனைஞ்சிருச்சு. கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கு. பேண்ட் பேண்ட்டு கண்டிப்பாமா. இல்ல அவங்க அண்ணன், அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி என் மாமா பையன், அவங்க வந்து பெரியமா பையன். எல்லாம் சொந்தக்காரங்க. இதோ இப்பதான் மழை ஆரம்பிச்சது இல்லைங்களா? நாங்க வரும்போதுதான் கரெக்டா மழை பெஞ்சிருக்கு. இந்த தடவை சீக்கிரமா மழை வந்துருச்சு. கொஞ்சம் விட்டு பெஞ்சிட்டு இருந்தது. அங்கேயும் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. இப்பெல்லாம் நல்ல வெயில் அடிக்கும் அங்கே. ஆனா இப்போ அங்கேயும் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்களா? சரி. நீங்க எந்த ஊர்? சொந்த ஊரு? இதே ஊர்தான். மூணாறு பிறந்து நடந்ததுல இதே ஊர்தான். என் கூட பிறந்தவங்க 60 பேரு. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு இருக்குது. நான் மட்டும் தான் மூணாறு விட்டு போகுது. ரொம்ப பிடிச்சு போயிட்டா மூணாறு உங்களுக்கு? எனக்கு குளிர் வேணும். ஓ, இது உங்களுக்கு ஓகே? கிளைமேட் நல்லா இருக்கா? குளிர் அவ்வளவு குளிராது. குளிர் எனக்கு வேணும். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருந்தா இருக்க முடியாது. சூடுன்னா எனக்கு அப்படியே பட 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 படன்னு. ஓ, அப்படிங்களா? நல்லா இருக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஃபேன் தேவையில்ல, ஃபேன் பில்லே வராது. எங்க வீட்டுல ஏசி போட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அனலா இருக்கும். நைட்லாம் ஏசி இல்லாம தூங்க முடியாது. நல்லா இருக்கு. ஊர்லாம் பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான். ரூம்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி எங்களோட பயணத்தோட 3வது நாள் இது. இப்போ நாங்கள் மூணார்லேருந்து ஆனக்குளம்னு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். அது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. ஆனால் உண்மையாகவே போகிற இடம்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி 1 டைம் போயிருக்கோம். ஆனால் அவ்வளோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. சரி, இந்த தடவை போயிட்டு அதுக்குள்ளே எல்லாம் ஃபால்ஸு, ட்ரெக்கிங்லாம் போகலான்ற பிளானில் தான் போயிட்டுருக்கோம். கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் சில இடத்துல மழை பெய்யுது, அப்படியே சில இடத்துல வந்து மழை இல்லாமல் இருக்குது. சில இடத்துல பயங்கரமாக மிஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் கிளைமேட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா, மழை பெய்யும்போது கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் மழை பெய்யாதப்போ டக்குன்னு மொபைல் எடுத்து வீடியோ எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படியே பாருங்கள், வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சில இடத்துல அப்படியே மரம்லாம் விழுந்து கிடக்குது. அவ்வளோ காற்று அதிகமாக அடிச்சிருக்குங்க. மூணாருக்கு வர நிறைய பேர் வந்து இந்த டாப் ஸ்டேஷன், அப்புறமா வந்து இந்த வட்டவாடை தான் அதிகமாக போகிறாங்க. அதனால் அந்த வழியில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் எப்போவுமே அதிகமாக இருக்குது. கார்லெலாம் போனோம்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா இந்த ஏரியா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனக்குளம்னு போட்டிங்கன்னா வரும். ஆனமலைன்னு ஒரு ஊர் வரும். அது வந்து பொள்ளாச்சிக்கிட்ட இருக்கும். கரெக்டாக டைப் பண்ணி போயுங்க.
ஆனக்குளம். நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள், ஏரியா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இடம்லாம். கரெக்டாக இந்த ஊர் பார்த்திங்கன்னா மூணார்லேருந்து 41 கிலோமீட்டர் வரும். எப்படி இருந்தாலும் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அப்படி கூகுள் மேப்பில் காமிக்குது. நம்ம போகிற வழியெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு போனோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, அவ்வளோ ஸ்பீடாலாம் போகணுன்னு அப்படியே பொறுமையாகவே போய்க்கலாம். நீங்கள் வைல்டு அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணாறு சைடு வந்தோன்னா ஈஸியாக ஸ்பாட் பண்ணுறக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா ஆனக்குளம். ஏன்னா வந்து போன டைம் நான் போகும்போது வந்து ஒரு 20-25 எலிஃபெண்ட் கிட்டே பார்த்தேன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து மூணாறுக்கிட்ட வந்து எலிஃபெண்ட் பார்த்தது வந்து அங்கே மட்டும்தான். இந்த டைம் போகிறோம், இந்த டைம் பார்க்க முடியுமான்றது வந்து தெரியலை. ஏன்னா கண்டிப்பாக லக்கு வேணும், லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும். எல்லா டைமும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக போகிற வழியில் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். இந்த சைடில் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு மலை பள்ளத்தாக்கு. மழை பெஞ்சதுனால அங்கே எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்கள். கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரில, நிறைய தண்ணி ஓடுதாங்க. இப்போ நாங்கள் வந்து மூணாறுலேருந்து கிளம்பி ஆனக்குளத்துக்கு போயிட்டுருக்கோம். வழி காட்டுற பாருங்க. போகிற வழி நல்லா இருந்தது, அதான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இங்கே பாருங்க வியூவை. நேற்றெல்லாம் சரியான மழை. கிளைமேட் பாருங்க, மேகமூட்டத்தோட இருக்குங்களா. அங்கே பாருங்க எப்படி தண்ணி ஓடுது மட்டும் பாருங்க. இருக்குங்களா, அந்த மலையிலேருந்து அப்படியே தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி ஓடுது. போன தடவை வரும்போதுலாம் இவ்வளோ தண்ணி அப்படியே அது வழியாக அப்படியே போகுது தண்ணி. இன்னும் போக போக நிறைய இடத்த வீடியோ எடுத்து வீடியோவில் பார்ப்பீங்க, நல்ல இடத்தெல்லாம். இதுக்கு முன்னாடி வந்து ஊட்டி சைடு போயிருக்கேன், மசினகுடியில் அங்கெல்லாம் பார்த்துருக்கோம் ஈஸியாக, முதுமலையிலலாம். ஆனால் மூணார்கிட்ட வந்து அதிகமான யானை நான் வந்து ரொம்ப கிட்ட பார்த்ததுன்னா இந்த ஆனக்குளத்தில் தான். இப்போ ஊட்டியில் இருக்க முதுமலையெல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து யானை, மான், குரங்கு அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். ஊட்டிக்கும் இந்த மூணாருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மூணார் வந்து ரொம்ப பச்சை பசேன்னு ஒரு மாதிரி, அங்கே பார்த்தாலும் அப்படியே டீப் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும், நம்ம சவுத் இந்தியாவுடைய பொக்கிஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்கும் அந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்கும், இந்த 2 டிஸ்ட்ரிக் வந்து ரொம்ப பெரிய சுற்றுலாத்தலம், ரொம்ப பெரிய ஹில் ஸ்டேஷன். நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா அதிகமாக இங்கேயும் இடுக்கி டிஸ்ட்ரிக் வந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து நீலகிரி போயிட்டீங்கனாலும் அங்கேயும் வந்து நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கேயும் 1 வீக் நிறைய இடத்துல சுற்றலாம். நீங்கள் நாங்கள் அடிக்கடி வர இடம்னா ஒன்று மூணாறு, இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு வருவோம், இல்லை அப்படின்னா ஊட்டி சைடு போயிடுவோம். நீலகிரியில் இருக்க இடம் ஏதாவது ஒரு இடத்துக்கு. எங்களுக்கு இந்த 2 இடமும் வந்து ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்ஸு. கண்டிப்பாக ஏதாவது அப்படியே போர் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக இங்கே தான் வரணும்னு எங்கள் மனசு தோணும். உண்மையாகவே இங்கே வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்காது. எந்த வெதரில் எந்த டைமில் வந்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஐயே என்னடா இந்த டைமில் வந்துட்டோமே அப்படின்னு தோணவே தோணாது. எந்த டைமில் வந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நம்ம. இப்போ நம்ம போகிற இடத்துலையும் வந்து ஒரு 3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றுற அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஒரு 2-3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் போல் இருக்குது. அப்புறமா வந்து ட்ரெக்கிங்லாம் போகணுன்னா ட்ரெக்கிங்கே வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. 3 hours 4 hours அந்த மாதிரி ஆகுமா டைமு. நிறைய இடம் இருக்குது சுற்றுறதுக்கு. இங்கேயும் ஒரு 3 நாள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வந்தீங்கன்னா. இந்த இடம் வந்து ஃபேமிலியோடவும் போகலாம், பசங்களோடவும் போகலாம். சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:35 ஆகுது. ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்திருக்கோம் நாங்கள். அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், அப்படி தான் கூகுள் மேப்பில் காமிக்குது. ஆனால் வழியில் மரம்லாம் விழுந்து கிடக்கிறதுனால அந்த ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி போக முடியாது. இப்படி கீழே இறங்கி திரும்பி தான் போக சொல்கிறாங்க. வேறு வழியாக தான் போயாகணும்.
இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம அதிகமாக கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது சில இடத்துல வந்து ரொம்ப சுத்த விட்டுருது நம்மளை. அதுவும் இல்லாமல் சில இடத்துல வந்து டவரே கிடைக்காது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் லோக்கல் ஆளுங்கள்ட்ட கேட்டு போகிறது ரொம்ப நல்லது. எல்லாம் தேவையில்லாமல் ஒரே இடத்துல சுற்றுற மாதிரி ஆகிடும். ஏன்னா கூகுள் மேப்பை நம்பி நிறைய பட்டிருக்கோம் நாங்கள். அப்படியே வழியை பாருங்கள், மிஸ்ட்டு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. வழியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வந்த வழி வந்து ஆனக்குளத்துக்கே போகாது போல் இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டி கூகுள் மேப்பில் செக் பண்ணோம். இது என்னவோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய்ட்டுருக்கு. இந்த கேரளாவில் என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை, கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும். நம்ம தமிழில் ஏதாவது கேட்டோன்னா அவங்களுக்கு சரியாக புரியாது. அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூகுள் மேப்லாம் செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லை தேவையில்லாமல் நம்ம சுற்றிக்கிட்டு நம்ம டைமும் பெட்ரோலும் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஒரு ஜீப் டிரைவரை நான் பார்த்து அவங்கள்ட்ட அட்ரஸ் கரெக்டாக சொல்லி நம்ம கேட்டோம். அவங்க வந்து கரெக்டாக சொன்னாங்க. லக்ஷ்மி எஸ்டேட் வழியாக போங்க, அந்த ஒரு வழி மட்டும்தான் இப்போது ஓப்பனில் இருக்குது, அது வழியாக மட்டும்தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக லக்ஷ்மி எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் பார்த்து அந்த ரூட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்த வழியாகவே திரும்ப ரிட்டர்ன் வந்து ஒரு 5 கிலோமீட்ரு அந்த ரூட்டை பிடிச்சி அப்படியே போனோம். இங்கே ஆனக்குளத்துக்கு போகிற வழியை பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. காற்று அடிக்குது. எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. இன்னும் டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். வழியை பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல என்ன ஆச்சுங்கன்னா, வீடியோ எடுத்துக்கிட்டே வருவோம், அப்படியே ஃபோனெல்லாம் அப்படியே நனையுது அந்த மிஸ்ட்டில். அப்படியே கேமரா லென்ஸ்லாம் அப்படியே மிஸ்ட்டில் நனைஞ்சி அப்படியே கிளாரிட்டியே தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி டல்லாகிடும். நாங்கள் ஃபோனை எடுத்து அப்பப்போ துணியில் தொடச்சி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். சில இடத்துலலாம் மழையே பெஞ்சுது நல்லா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து லட்சுமி எஸ்டேட்டுடைய வழி. எப்படி இருப்பாங்க, செம்ம அழகாக இருந்தது. இது வந்து ஒரு குறுகிய பாதை தான். என்னென்னா நம்ம போகும்போது வந்து ஆப்போசிட்லேயும் சரி எங்களுக்கு பின்னாடியும் சரி அதிகமான வண்டியை நாங்கள் பார்க்கல. நாங்கள் மட்டும் தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அன்றைக்கி செம்மையாக இருந்தது. டீ குடிக்க வந்திருக்கோம் போகிற வழியில். யார் பாரு
அந்த கிராஜுவல். அப்புறம் மூணாறுலேருந்து ஆனைக்குளத்துக்கு போகிற வழியில் இருக்கும். மூணாறுலேருந்து எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்திருக்கும். நல்ல மழை. டீக்கர் ஒன்று பார்த்தோம், டீ வாங்கிட்டு மேகி ஒன்று சொல்லியிருக்கோம், அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு டீ குடிச்சிட்டு நான் ஊதுறேன் பாருங்கள், எப்படி புகார்ந்து மட்டும் பாருங்கள். மேகி அங்கே சேவ் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்ல சரியான குளிர், சரியான கிளைமேட், மழை சரியான மழை. வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து. கேமராக்குள்ள அங்கே வந்து எட்டி பார்த்துட்டு போனால் இருக்கு. நிறைய இருக்கு. நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துடுச்சு. 60 நூடுல்ஸு. ஆனால் ரொம்ப கம்மியாக தரம் வந்துருந்துச்சு, அதிகமாகவே இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. 60 ரூபாய்க்கு தாராளமாக சாப்பிடலாம். அது நூடுல்ஸ் அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்து முட்டைலாம் போட்டு சூப்பராக இருக்குது. மலைக்கு நூடுல்ஸ் சரியாக இருக்கும். ரொம்ப செம்ம டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. எங்களுக்கு மதியானம் லஞ்சே வந்து நூடுல்ஸ் தான். நூடுல்ஸ்னால் அந்த மேகி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான். அதுலேயே சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம், பிரச்சனை இல்லை. அதுவே போதும் எங்களுக்கு. ஏன்னா ஹாப்பியாக இருக்கும்போது அவ்வளோ பசியெல்லாம் எடுக்காது. இந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிடச்சது சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு நம்ம டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரோடு வந்து அந்தளவுக்கு சரி கிடையாது. இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ரோடு கிடையாது. இது வந்து ஒரு எஸ்டேட்டோடைய ரோடு. அதனால் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் மிஸ்ட்டு வேறு இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து ஸ்பீடாக ஓட்ட முடியல. ஒரு 40 to 50 அந்த ஸ்பீட்லேயே நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் பைக்கில் வர்றது ரொம்ப ப்ளஸ்ஸு தாங்க. எப்படிப்பட்ட ரோடாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. பைக்குனால தைரியமாக நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். பைக்கை மாட்டிக்காமல் நம்ம எப்படியாவது வெளியே வந்துடலாம். சப்போஸ் காரில் அந்த மாதிரி வந்தாலும் ரோடுக்கு சரியில்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக போய்டும். எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா ஏதாவது ஆகிடுச்சுன்னா பிரச்சனை தான். இப்போது பைக்கில் கூட 2 பேர் போய்ட்டுருக்கோம். சப்போஸ் ஏதாவது ஒன்று ரிப்பேர்னால் கூட நாங்கள் ஒரு ஆள் அப்படியே டோ பண்ணிக்கிட்டே கூட வந்துடுவோம். இத்தனைக்கும் நாங்கள் எப்போவுமே வந்து 4 பைக்கில் வருவோம். இன்னும் 2 பேரால் வர முடியலை. ஏன்னா நாங்கள் தான் கொஞ்சம் சடனாக பிளான் போட்டு சொன்னதுனால அவங்களால வர முடியலை. இந்த வியூவை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருந்தது இல்லைங்களா, செம்மையாக இருந்ததுங்க. பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்தது. என்ன ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடணும். என்ன சொல்கிறீங்க? காசை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு வயசு போயிடுச்சுன்னா திரும்பி வருமா? காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணி பாருங்கள். காய்ஸ், வழியை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாகவே நம்ம சிட்டியில் இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அப்படியே பைக் ஓட்டுறதுக்கே இந்த இடம்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாகவே ஆப்போசிட்டில் பின்னாடி எங்கேயும் வண்டியே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் போய்ட்டுருக்கோம். பைக் ஓட்டுறதுக்கு வேறு லெவலான இடங்க இது. ரொம்ப சூப்பராக இருக்குது இடம். அப்படியே ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. பா, அவ்வளோதாங்க. லக்ஷ்மி எக்ஸ்டேட்டை நம்ம தாண்டிட்டு இப்போ மாங்குளம் போகிற ரோடுக்கு வந்துட்டோம். இந்த ரோடு வந்து போன தடவை வரும்போது கூட இந்த ரோடு வழியாக தான் போனோம். இந்த ரோட்டில் வந்து அது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அந்த நாங்கள் வந்த ரோடு வந்து இதுக்கப்புறம் ரோடு வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகும். சடனாக டவுனு நல்லா இறங்கும், திடீர்னு வந்து ரொம்ப மேடாக ஏறும். ரோடு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் ரோடெலாம் செம்மையாக இருக்கும், எங்கேயும் பள்ளம்லாம் இருக்காது. ரோடு வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஆனால் வழியெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு நதி கூடயே வருங்க. நம்ம போகிற வரைக்குமே அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அந்த நதியில் வந்து இந்த தடவை ரொம்ப தண்ணி, பயங்கரமான தண்ணிங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அங்கங்கே இப்போது மழை அதிகமாக பெய்யறதுனால ரோட்லேயும் தண்ணி ஓடுது. நிறைய வாட்டர் ஃபால்ஸும் பார்க்க முடியுது. இவ்வளோ உள்ளே இருக்க இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. உண்மையாகவே பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்காது, வீடு இருக்கும். வீடெல்லாம் எப்படி இருக்கும்னா ஃபாரினில் கட்டுற வீடு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போகிற வழியில் வீடு வரும்போது காமிக்கிறேன் வீடியோ எடுத்து. வீடெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. கேரளாவில் உண்மையாக வீடெல்லாம் செம்மையாக கட்டுறாங்க. வர வழியில் இன்னொன்று பார்த்தோம்,
இபி போஸ்ட்லாம் வந்து காற்று அவ்வளோ வேகமாக அடித்து கீழே விழுந்து கிடக்குது. ஃபுல்லாக இபி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக மழை பெஞ்சு ரொம்ப காற்றடிச்சிருக்கு போல் இருக்குது இந்த ஏரியாவிலலாம். உண்மையாகவே ரெட் அலர்ட் நல்லா வேலை செஞ்சுருக்கு போல் இருக்குது. மழை சரியாக பெஞ்சிட்ருக்குங்க. ஆனைக்குளத்துக்கு போனால் தான் என்ன சுச்சுவேஷன்னே புரியும். அங்கே எப்படி என்ன இருக்குன்னு தெரியல. இதோ நான் சொன்னல, இதோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், இந்த 2 வீடியோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். பா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஏதோ சிட்டியில் கட்டுற வீடு மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு வீடு கட்ட முடியுமான்னு தெரியலிங்க. பா செம்மையாக இருந்தது இல்லை வீடு. இது கொஞ்சம் பழைய வீடுன்னு நினைக்கிறேன். இது அந்த வீடு பார்க்குறதுக்கு எப்படி தெரியல இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் ஹவுஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடெலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:38 ஆகுது. ஆல்மோஸ்ட் நாங்கள் மாங்குளத்துக்கிட்ட வந்துட்டோம். மாங்குளம்னு ஒரு ஊர் இருக்கும், அதை தாண்டி தான் நம்ம ஆனைக்குளத்துக்கு போய் ஆகணும். மாங்குளம் வந்து கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்கும், அங்கே ஏதாவது வேண்டிய பொருள் கூட வாங்கிக்கலாம். ஆனைக்குளத்தை வந்து அவ்வளோ கடைகள்லாம் இருக்காது. மழை வந்து நிற்கிற மாதிரியே தெரியல, விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பலாப்பழ மரம் அதிகமாக பார்க்க முடியும் நம்மளால். ரோட்டு மேலேயே அப்படி நிறைய மரம் இருக்குங்க. அப்புறமா இன்னொன்று சொல்லணும், இந்த இடம் வந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருக்க ஒரு வில்லேஜ் மாதிரி தாங்க. அதனால் வந்து ரொம்ப ஹைட்லாம் கிடையாது. இந்த ஊர் உயரம் கம்மியான மலைப்பகுதிங்க. இது குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. மூணாரோட கம்பேர் பண்ணோன்னா அதோட பாதி கூட இருக்காது. ரொம்ப இதமான குளிராக சூப்பராக இருக்கும். மூணாரில் வந்து ரொம்ப குளிர், ரொம்ப நடுங்கிற அளவுக்கு குளிர் இருக்கும். ரொம்ப குளிர் எனக்கு ஆகாது, எனக்கு செட் ஆகாதுன்றவங்க வந்து இந்த ஊருக்கு வரலாம். உண்மையாகவே இங்கே வந்து எப்படி இருக்குன்னா இதமான கிளைமேட் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா போன டைம் வரும்போது கூட மூணாரில் நல்ல குளிர், இந்த ஊரில் வந்து அந்தளவுக்கு குளிரில் இதமான கிளைமேட்டாக இருந்தது. இப்போ கூட நாங்கள் மூணாறுலேருந்து கிளம்பும்போது நல்ல குளிராக இருந்தது. இப்போ வர வர இந்த ஊர் கிட்ட போக போக எங்களுக்கு தெரியுது நல்லா டிஃப்ரெண்ட்டு. இப்போ அவ்வளோ குளிர் எல்லாம் இல்லை, நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஆனால் இன்னொன்று சொல்லி ஆகணுங்க, நேற்று நைட்டு வந்து மூணாரில் தான் இருந்தோம். நேற்று நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வந்தோம், ஒரு 5 கிலோமீட்டர் வெளியே வந்தோம். வெளியே வந்த பிறகு தான் தெரியுது என்னடா இவ்வளோ குளிர். நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம், மூணாருக்கும் வந்திருக்கோம், ஊட்டிக்கும் போயிருக்கோம். வந்ததுலேயே வந்து ரொம்ப குளிருங்க, ஏதோ காஷ்மீர் லெவலுக்கு ஃபீல் பண்ணுறதுனால நடுங்குது கையெல்லாம், அவ்வளோ குளிர். ஏன்னா மழை சரியான மழைங்க, நல்ல குளிருங்க நேற்று. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டிகிரி இல்லை 10 டிகிரிக்கு கீழே கூட இருந்திருக்கலாம் வெதரு. அப்புறமா இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம ஊர்லேருந்து வண்டி எடுத்து வச்சிங்களேன் ஸ்ட்ரைட்டாக வந்துட முடியும். இங்கே என்னென்னா வந்து அப்படி வந்தோன்னா நம்ம நைட் ஆகிடும் இங்கே வரும்போது. அப்போ போகும்போது அந்த வியூ எல்லாம் நம்ம சரியாகவே பார்க்க முடியாது. இந்த இடத்தெல்லாம் நைட்டில் வந்தோன்னா ஒன்றுமே தெரியாது, எங்கடா போகிறோன்னே தெரியாது. நம்ம நேராக டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிடுவோம், எங்கே நிப்பாட்டவும் மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நடுவில் மூணாறுலையோ இல்லை தேனிலையோ எங்கேயோ வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே வந்து பகலில் கிளம்பி இங்கே வர்றது வந்து செம்மையாக இருக்கும். அப்போ தான் நம்ம எல்லா இடத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி எல்லாமே பார்க்கலாம். அது நைட் டைமில் வந்தோன்னா எங்கேயும் நிப்பாட்ட முடியாது. அதுவும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ரிப்புக்கு வரணுன்னா கொஞ்சம் அதுக்குன்னு நாட்கள், அதிக நாட்கள் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஒரு 2-3 நாளில் சுற்றிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரமாக வந்துட்டு போனோன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இந்த இடத்தோட இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இங்கேருந்து நம்ம அப்படியே அந்த மலையை ஃபுல்லாக வியூ பார்க்கலாங்க. நல்லாயிருக்கும், பிரம்மியமாக காட்சி அளிக்கும். அப்படியே ஒரு மலை, பெரிய மலையே நல்லா தெரியும் நம்ம இருக்க இடத்துலேருந்து. அந்த மலையை சுற்றி இருக்க மேகங்கள் அப்படியே பயங்கரமாக இருக்கும். டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஆனைக்குளம் இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். முன்னாடி இருக்கும் பாருங்கள், பைக் இங்கே நிற்குது. இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது.
அவ்வளோதான், இன்னும் பக்கத்தில் வந்தாச்சு. இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணி பைக்கை ஓட்டிகிட்டு வந்தோம். பைக் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருந்தது. அப்புறமா இந்த ஊருக்கு எதுக்காக ஆனக்குளம்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனக்குளம் லேக் ஒன்று இருக்கும். அந்த லேக்கில் வந்து அதிக நாட்கள் வந்து இந்த யானைகளை நம்ம பார்க்க முடியும். சம்மரில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாமாம்மா. டெய்லியும் வந்து கூட்டமாக வந்து தண்ணி குடிக்க வரும் யானை. அதனால் யானைகளை அதிகமாக பார்க்க முடிஞ்சதுனால தான் இந்த ஊருக்கு வந்து ஆனக்குளம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஃபைனலாக வந்து ஆனைக்குளம் வந்தாச்சு. டைம் என்னாச்சுன்னா, டைம் பாருங்கள், 4:17. இதுக்குள்ளே இறங்குறதுக்கு வந்து 5:30 மணி வரைக்கும் தான் அலோடு. இப்போ 4:17 ஆகுது. இன்னும் 1 ஹவர் எங்களுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் இங்கே உள்ளே இறங்கி அப்படியே பார்த்துட்டு தண்ணியில் கூட விளையாடிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே இறங்கக்கூடாது, அலோடு கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து யானை வந்துடும். இன்றைக்கி எங்களுக்கு லக்கு இருக்கா இல்லையான்னு தெரில, பார்ப்போம் யானை வருதா இல்லையான்னு. பாருங்க, நாங்கள் வந்து உள்ளே இறங்கி வந்திருக்கோம். இன்னும் 1 ஹவர் எங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா, நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. வேறு லெவல். எவ்வளோ பெரிய ஆறு பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குங்க. அந்த சைட்லேருந்து தான் வந்து யானை வரும். நான் போன தடவை வரும்போது இங்கேருந்து தான் பார்த்தேன். இது ஒரு காடு, இது வழியாக வந்து இறங்கி இது வழியாக வரும். அங்கே இருக்குதுங்களா, இது வழியாகவும் வரும். வந்துட்டு தான் உள்ளே வரும். உள்ளே வந்து இறங்கும். மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வண்டியெல்லாம் அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம் பாருங்க. மழை பெய்கிறப்போ வந்தால் யானையை பார்க்குறது சான்ஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான்ற மாதிரி சொன்னாங்க. ரூம் போட்டுட்டு 3 பேரும் லக்கேஜ்லாம் ரூமில் வச்சுட்டு அப்படியே சரி யானை இருக்கான்னு பார்க்கலான்னு வந்துட்டு போயிட்டுருக்கோம். யானை இருக்கா இல்லை பூனை இருக்கான்னு இப்போ தான் தெரியும். உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இவர் தான் ஹிடன் ஸ்பாட்லாம் சொல்லுவேன்னு சொன்னார். ஒன்று கூட சொல்லவே மாட்டேங்கிறது. எப்போ தான் சொல்லுவார்னு கேளுங்க. நான் சொல்கிறேங்க, ஹிடன் ஸ்பாட்டை ஹிடனாகவே வச்சிருக்காரு. மழை டைமுக்கு மட்டும் வராதிங்க, மற்ற எல்லா டைம்லையும் வாங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, சம்மரில் மட்டும் வராதிங்க. நேச்சரை நீங்கள் முழுமையாக பார்க்கவே முடியாது. முழுமையாக பார்க்க முடியாது. ஜோரத்தில் பார்த்துருவீங்க, வேற லெவலில் இருக்கும். கிஸ்ட்லாம் பார்க்கணும்னா ரெயின் சீசன் வாங்க. யூடியூப் சொல்கிறது நம்பாதீங்க. பாருங்கள், இந்த ஒரு சொலை வந்து 50 ரூபா. டேஸ்ட் நல்லா இருக்குது, மீடியமான இனிப்பு நல்லா தான் இருக்குது. சரி, அந்தந்த ஊரில் வந்து அந்தந்த ஊரோட ஃபுட்டு சாப்பிடணும். நல்லா தான் இருக்குது. நம்ம ஆனக்குளம் வரைக்கும் தான் நம்மளுடைய பர்சனல் வெஹிக்கிளில் வர முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற நிறைய இடம் இருக்குது இங்கே சுற்றுறதுக்கு. அந்த இடத்தெல்லாம் நம்ம சுற்றணுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரெக்கிங் நம்ம ஜீப்பில் தான் போயாகணும். இங்கே என்ன இருக்குன்னா, ரெட் அலர்ட்ன்றதுனால கண்டினியூவாக 4-5 நாள் சரியான மழை பெஞ்சிருக்கு. அங்கங்கே மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்ததுனால இப்போதைக்கு ஜீப் ட்ரெக்கிங் எல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எந்த ஜீப்பும் போகாதாமா. எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. நாங்கள் என்னென்னவோ பிளான்லலாம் வந்தோம், ஜீப்பில் போயிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு. எங்களால் இப்போ எங்கேயும் போக முடியாது போல் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் நம்ம பைக்கில் போயிட்டு பார்த்துட்டு, இங்கே யானை வந்ததுன்னா அது ஒரு லக்கு இருந்தால் அப்படியே யானையை பார்த்துட்டு நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான் போல் இருக்குது. இங்கே இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இங்கே உள்ளே வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் வாழ்கிறாங்களாமா. அவங்க ஒரு 50 வீடு கிட்டே இருக்காமா உள்ளே, நல்லா காட்டுக்குள்ளே. அங்கெல்லாம் நம்ம ஜீப்பில் அந்த சைடு தான் கூட்டிகிட்டு போவாங்களாம். ஜீப்பில் போகும்போது அவங்க வீடெல்லாம் அவங்கள கூட கொஞ்சம் பார்க்கலாமாம்மா. ஜீப்பில் வந்து தான் உண்மையாக வேறு லெவலில் இருந்துருக்கும் போல் இருக்குது. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஜீப்பில் ட்ரெக்கிங் போகிறதுக்காகவே இந்த இடத்துக்கு வரலாம். ஒரே தடவை எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை வரத்துக்கு போர் அடிச்சு போயிடும். இப்போ அடுத்த தடவை நம்ம வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது நம்மளுக்கு. இந்த தடவை நம்ம வந்தோம், பைக்கில் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம்.
இந்த நேரத்துக்கு யானை வந்திருக்கணும். அநேகமாக இன்றைக்கி எங்களுக்கு லக்கு இல்லை போல் இருக்குது. மழை பெய்யறதுனால யானை வரலை. போன தடவை நாங்கள் வரும்போது நிறைய யானை பார்த்தோம். அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. நான் அந்த வீடியோ கடைசியில் ஆட் பண்ண பாருங்கள். வரவேற்குது நீ கிளம்புங்குதா இல்லை வாங்குதா சவுண்டு கேட்டிங்களா? அது யானை கத்துற சவுண்டு தான். ஒரு 2-3 யானை கத்துது. அப்படியே இந்த காடே அதிருது. அந்த அளவுக்கு சவுண்டு. நான் வந்து மான்குளத்தில் இருக்கேன். பைக் பண்ணேன். எனக்கு ஆனக்குளத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்ரு இருட்டிலேயே வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம். ஆனால் தம்பியும் வந்திருக்கோம். எதுக்காக வந்தோம்னா இந்த ஹோட்டலுக்காக வந்தோம். இந்த ஹோட்டலில் போன தடவை போகும்போது சாப்பிட்டு நல்லா இருந்தது டிஃபனு. அங்கே வந்து டிஃபன் கடை அந்த அளவுக்கு இல்லை. இது ஒரு 8 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹோட்டலில் பாருங்கள். ஓகே. ஆனக்குளத்தில் ஸ்டே எப்படி வண்டி இல்லை பைக்கில் வந்து பைக்ல 2 நாள் ஆச்சு. அப்படிங்களா? ஆனக்குளத்தில் வந்து கரண்ட்டு போய் ஆனக்குளம் மான்குளம் இடத்துலேயே கரண்ட்டு போய் 3 நாள் ஆகுது. வந்து 3 நாளாக கரண்ட்டே இல்லை. அப்புறம் இருட்டாக இருக்குங்க. எங்கள் ரூம் கூட யூபிஎஸ்சில் தான் இருக்குது. நாங்கள் எடுத்த ரூம் கூட இருக்குது. அப்படியே லைட்டை வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட வேண்டாம். இப்போ பரோட்டாவும் சிக்கன் கையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்படியே சாப்பிட்டுட்டு நான் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் வரும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.